பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நமக்கு நிறைய நேரங்களில் அதன் காலத்தில் சரியாக காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு யோசிப்போம். நமக்கும் சரி, நம்ம பிள்ளைகளுக்கும், நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரியான நேரத்தில் காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு யோசிப்போம். நல்லது தான். ஒருவேளை நடக்கலைன்னா ஐயோ ஏன் நடக்கலை, என்ன பிரச்சனையோ அப்படின்னு யோசிப்போம். நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கணும்னு நினைப்போம். இப்போது நம்ம எங்கேயாவது ஒரு வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது போகிறோம், ஏதோ வாங்க போகிறோன்னா அது சரியான நேரத்தில் கரெக்டாக வாங்கிட்டு வரணும்னு நினைப்போம். செய்ய வேண்டிய காரியங்கள் சரியாக வாய்க்கலை அப்படின்னா ஐயோ நம்ம வேஸ்ட் ஆயிடுச்சு நம்ம போனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். நம்மளும் கவலைப்படுவோம். வேதாகமத்தில் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாருக்கு செய்வதெல்லாம் வாய்க்கும்? யார் தன் காலத்தில் தன் கனியை தருவா, யார் எவர் கிரீனாக இருப்பாங்க, இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பாங்கன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன், இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன். மெடிடேட் பண்ணுறது நம்ம உலகத்தார் எங்கேயாவது போய் ஒரு சாந்தமான இடத்துல உட்காந்து பயங்கரமாக எதையோ யோசித்து மணிக்கணக்காக உட்காந்துருப்பாங்க. நம்மளும் மணிக்கணக்காக ஆண்டவருடைய வேதத்து முன்னாடி வேதத்தை தியானித்து உட்கார்ந்துருக்கும் போது அதை நம்ம வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன், அந்த மனுஷனை நம்ம அப்படி சொல்லலாம். நம்ம ஆண்டவருடைய வேதத்தின் மேல் பிரியமாக இருந்து அதை நேசித்து அதன் மேலே அன்பு செலுத்தி நம்ம நிறைய நேரம் உட்கார்ந்து அதை மெடிடேட் பண்ணி தியானித்து இருக்கும்போது நம்ம நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்போம். கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஒரு பயங்கரமான ரிவர் போயிட்டுருக்கு. அங்கே ஒரு சைடில் ஒரு மரம் இருக்குன்னா அந்த ரிவரில் தண்ணி பெருக்கெடுத்து ஓடும்போது அந்த மரம் போயிடும். ஆனால் அந்த மரம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா டீப் ரூட்டடாக இருக்கணும், ஆழமான வேர்கள் உள்ளே போயிருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் வேத வசனங்கள் நமக்குள்ள ஆழமாக வேரூன்றி இருக்கும்போது நம்ம நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரமாக இருப்போம். இலை உதிராத மரத்தை போல் இருப்போம். நம்ம செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம இன்னைக்கு ஒரு முடிவெடுக்கலாம். எவ்வளோ நேரம் நம்ம வேதத்தை தியானிக்கலாம் என்று ஒரு முடிவெடுக்கலாம். நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போனா நம்ம காலைல ஒரு சில அதிகாரங்களை படிக்கிறோன்னா அந்த நாள் முழுவதும் அதை நம்ம யோசித்து வேதத்தின் மேலே பிரியமாக இருந்து வேத வசனங்களையே யோசித்து அதை தியானிக்கும் போது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் சொல்லி வைத்திருக்கிறபடி நாங்கள் இரவும் பகலும் உடைய வேதத்தில் தியானமாக இருக்க, பிரியமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படின்னு செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.